ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் வஉசி பற்றி தான் பேச போகிறேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டில் வஉசி பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். யார் யாரெல்லாம் ஐஎன்எம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், வஉசி எங்கே பிறந்தாரு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்படாரத்தில் பிறந்திருக்கிறாரு. இன்னைக்கு இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அன்னைக்கு இவர் பிறந்தப்போ 1872 செப்டம்பர் 5 பிறந்திருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. இவர் எங்க படிச்சிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் திண்ணைப்பள்ளியில படிச்சிருக்காரு. திண்ணைப்பள்ளி அப்படின்னா என்னன்னா, ஆசிரியர் இருப்பாரு, அவருடைய வீட்டில் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில ஒரு 10 மாணவர்கள் உட்காந்து படிப்பாங்க. அதுக்கு பேர் தான் திண்ணைப்பள்ளி. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் திண்ணைப்பள்ளியில படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சென்ட் சேவியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கால்டுவெல் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி இந்து கல்லூரியில படிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துல வட்டாட்சியர் அலுவலகத்துல கிளர்க்கா வேலை பார்த்துருக்காரு. எழுத்தரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் இவருக்கு லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. ஸோ என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்கிருந்து திருச்சி லா காலேஜில் லா படிக்கிறாரு. இதுக்கப்புறம் திருநெல்வேலி போயிட்டு கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்றாரு. இதுக்கு முன்னாடியே வட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய திலகருடைய பேச்சுக்களை கேட்கிறாரு. திலகர் அப்படின்னா யாருன்னா பாலகங்காதர திலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலகங்காதர திலகர் அப்படிங்கிறவர் வட இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெவல்யூஷனிஸ்ட், ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர். இவருடைய மாநிலம் இன்னைக்கு மகாராஷ்டிரா. அன்னைக்கு இது பாம்பே மாகாணமா இருந்தது, இன்னைக்கு இது மகாராஷ்டிராவா இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரும்பாலான இளைஞர்கள் எழுச்சியடைஞ்சு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாலகங்காதர திலகர் தான். என்னுடைய 21 வயதிலிருந்து திலகருடைய பேச்சுக்களை கவனித்து வருகிறேன். திலகர் தான் என்னுடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லிட்டு வஉசியே சொல்லியிருக்காருங்க. 1900 காலகட்டத்தில் ஐஎன்சியில் இணைஞ்சாரு. ஐஎன்சி மீன்ஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியில 1900 காலகட்டத்தில் இணைஞ்சாரு. இவர் எக்ஸாக்டா எந்த வருஷம் இணைஞ்சாரு அப்படிங்கிறதுக்குண்டான ரெக்கார்ட்ஸ் நமக்கு கிடைக்கல. 1900 அந்த காலகட்டத்தில் ஐஎன்சியில் இணைஞ்சாரு. திலகருடைய பேச்சு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால திலகருடைய கருத்துக்களை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் உருவாக்கின பத்திரிகை தான் விவேகபானு. விவேகபானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை உருவாக்கி அதுல திலகருடைய பேச்சுக்களை, திலகருடைய கருத்துக்களை ஃபுல்லா எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காருங்க. இதுக்கப்புறம் 1905 வருஷம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வருது. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னா வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், அதோடு சேர்த்து பங்களாதேஷ், அஸ்ஸாம் இதெல்லாம் ஒரே மாகாணமா இருந்தது கைஸ். அந்த காலகட்டத்தில் பெங்கால் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாகாணமா இருந்தது. இதை பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் 2ஆ பிரிச்சாங்க. லார்ட் கர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் உச்சபட்ச அதிகாரி, உச்சபட்ச தலைவர். அதாவது இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்படியோ அன்னைக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருந்திருக்காரு. அவரை இந்திய வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய வைஸ்ராய் அன்னை காலகட்டத்தில் 1905 காலகட்டத்தில் லார்ட் கர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருந்திருக்கிறாரு. இந்த லார்ட் கர்சன் என்ன பண்றாருன்னா, இந்த பெங்கால 2ஆ பிரிக்கிறாரு கைஸ். இந்த பெங்கால 2ஆ பிரிக்கிறாரு. ஈஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாரு. ஈஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாமுக்கு டாக்கா கேபிட்டல் சிட்டியா இருக்கும். இன்னைக்கு பங்களாதேஷோட கேபிட்டல் சிட்டியா இருக்கக்கூடிய டாக்கா ஈஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாமுக்கு கேபிட்டல் சிட்டியா இருக்கும். கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலுக்கு கேபிட்டல் சிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1905 காலகட்டத்தில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பண்ணிடுறாரு. அதாவது வங்காளத்தை 2ஆ பிரிச்சிடுறாரு. இது நம்மளுடைய இந்தியர்களை ரொம்ப கோவப்படுத்திடுது கைஸ், ரொம்ப கோவப்படுத்திடுது. வட இந்தியாவில இருந்த 3 முக்கியமான தலைவர்கள், லால், பால், பால் அப்படின்னு சொல்லுவாங்க. லால் அப்படின்னா லாலா லஜபதி ராய், பால் அப்படின்னு சொன்னா பாலகங்காதர திலகர், பால் அப்படின்னு சொன்னா பிபின் சந்திரபால். இந்த 3 பேரும் வட இந்தியால ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர்கள். இவங்க ரொம்ப கோவப்பட்டுறாங்க. ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை திரட்டிக்கிட்டு இதுக்கு அகைன்ஸ்டா போராடுறாங்க. ரொம்ப முக்கியமா சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்குறாங்க. இந்த இயக்கத்தை நிறைய பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் இந்த லால், பால், பால். இவங்க 3 பேரும், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், இந்த 3 பேரும் சுதேசி இயக்கம் உருவாக்குனதுல, சுதேசி மூவ்மெண்ட் உருவானதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். இந்த இயக்கத்தை உருவாக்குனவனே திலகர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுயராஜ்யம் எனக்கு வேணும், ஒன்று என் நாட்டை நான் ஆட்சி செய்வேன், இல்லைன்னா என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு பாலகங்காதர திலகர் சொல்றாரு. இந்த சுதேசி இயக்கத்தை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவுக்கு எதுக்காக வந்தாங்க? வியாபாரம் செய்யறதுக்காக. கரெக்டுங்களா? அவங்களுடைய வியாபாரத்தை நலிவடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சுதேசி இயக்கம். இந்த சுதேசி இயக்கத்தின் மூலமா மக்கள்கிட்ட போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆங்கிலேயர்களுடைய பொருட்களை வாங்காதீங்க, ஆங்கிலேயர்களுடைய துணிமணிகளை வாங்காதீங்க, ஆங்கிலேயர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருட்களையுமே வாங்காதீங்க, ஆங்கிலேயர்கள் என்ன உற்பத்தி செஞ்சாலும் சரி, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதை நீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு பிரச்சாரம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டு தான் இந்த சுதேசி இயக்கம். சரி, ஆங்கிலேயர்கள்ட்ட நம்ம பொருள் வாங்கல, அவங்களுக்கு தேவையான பொருள், அதாவது மக்களுக்கு தேவையான பொருட்கள் எங்கிருந்து கிடைக்கும்? அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சுதேசி பண்டகசாலை. சுதேசி பண்டகசாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டகசாலையை உருவாக்குறாங்க. இதுல நிறைய பொருட்கள் இருக்கும்.
உணவுப் பொருட்கள்ல இருந்து, தானிய பொருட்கள்ல இருந்து, இந்தியர்கள் உற்பத்தி செஞ்ச ஆடைகள்ல இருந்து என்னென்ன பொருட்கள் மக்களுக்கு தேவையோ எல்லா பொருட்களுமே இந்த சுதேசி பண்டகசாலையில கிடைக்கும். மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தானிய பொருட்கள், ஆடைகள் எல்லாமே இந்த சுதேசி பண்டகசாலையில கிடைக்கும். ஸோ சுதேசி பண்டகசாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி மக்களுக்கு அர்ப்பணிச்சிடுறாங்க. சுதேசி இயக்கத்தின் மூலமா மக்கள்கிட்ட போயிட்டு பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க ஆங்கிலேயர்களுடைய பொருட்களை வாங்காதீங்க, அதுக்கு பதிலா சுதேசி பண்டகசாலையில நம்மளுடைய இந்தியர்கள் உற்பத்தி செஞ்ச பொருட்களை வாங்குங்க. நம்மளுடைய இந்தியர்கள் உற்பத்தி செஞ்ச ஆடைகள், தானியங்கள், பொருட்கள் எல்லாமே சுதேசி பண்டகசாலையில கிடைக்கும். ஸோ நீங்க எல்லாருமே சுதேசி பண்டகசாலையில பொருட்கள் வாங்குங்க, ஆங்கிலேயர்களுடைய பொருட்களை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி இயக்கம் மூலம் மக்கள்கிட்ட போயிட்டு பிரச்சாரம் பண்றாங்க. இதுக்கு இடையில வஉசி தர்ம நெசவு சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்பாலை ஒன்று, ஒரு ஸ்பின்னிங் மில் ஒன்று வஉசி ஆரம்பிக்கிறாரு. எல்லா கம்பெனிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் எம்ப்ளாயிஸ்க்கு வேலை வாங்குவாங்க. இந்த கம்பெனியில் 9 மணி நேரம் மட்டும்தான் வேலை வாங்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. போதிய நிதி இல்லாத காரணத்தினால, அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் இல்லை, போதிய நிதி இல்லாத காரணத்தினால இந்த ஒரு விஷயத்த அப்படியே கைவிட்டுறாரு. இதுக்கப்புறம் வஉசி யோசிக்கிறாரு, ஆங்கிலேயருடைய வியாபாரத்தை எப்படியாவது நலிவடைய செய்யணும், அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தொழில் தொடங்கி ஆங்கிலேயருடைய வியாபாரத்தை நலிவடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வஉசி நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கினது தான் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். இங்கிலீஷில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோடைய ஒரே நோக்கம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க, ஆங்கிலேயருடைய வியாபாரத்தை நலிவடைய செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆங்கிலேயருடைய வியாபாரத்தை நலிவடைய செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வஉசி தொடங்கினது தான் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். 1906 அக்டோபர் 16 இந்த கம்பெனியை ஓப்பன் பண்றாரு. 1882 இந்தியன் கம்பெனி ஆக்ட் மூலமா இந்த ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்றாரு. 1882 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு கம்பெனி ஆக்ட் கொண்டு வர்றாங்க. அதுதான் இந்தியன் கம்பெனி ஆக்ட். இந்த ஆக்ட் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை 1906 அக்டோபர் 16 தொடங்குறாரு. இவருக்கு எங்கிருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது அப்படின்னா, 1906 சீவா நல்ல பெருமாள் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு கப்பல் கம்பெனியை தொடங்குறாரு. சிவி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை தொடங்குறாரு. மும்பைக்கு போயிட்டு கப்பல் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா எதிர்பாராத வரமா இது தோல்வியில முடிஞ்சிருது. இப்படி இது தோல்வியில முடியுது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் கம்பெனி இருந்தது, பிரிட்டிஷ்காரனுடைய கப்பல் கம்பெனி. இவன் என்ன பண்ணா அப்படின்னா கெடுத்து விட்டான். எங்க சிவி கம்பெனி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வியாபாரம் நலிவடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி கெடுத்து விட்டாங்க. ஸோ இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாம ஒரு கப்பல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், நாம கப்பல் வாங்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட உழைச்சி ஃபர்ஸ்ட் கப்பல் வாங்கி விட்டுருக்காரு வஉசி. இவர் ஃபர்ஸ்ட் வாடகை கப்பல் தாங்க வாங்கி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் சொந்தமாக 2 கப்பல் வாங்கி விட்டுருக்காரு. அவர் வாங்கி விட்ட வாடகை கப்பலுக்கு பேரு மாங்குசீட்டன். அதுக்கப்புறம் எஸ்எஸ் காலியோ, எஸ்எஸ் லாவோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பல் ரஷ்யாட்ட இருந்து வாங்கி விடுறாரு. எங்க இருந்து எங்க விடுறாரு அப்படின்னா தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு விடுறாரு கைஸ். ஆரம்பத்துல கப்பல் வாங்கி விடுறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை கைஸ். 10 லட்சம் ரூபா தேவைப்படுது. அந்த பணம் இவர்கிட்ட இல்லை. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 10 லட்சம் ரூபா பணம் ரெடி பண்றதுக்காக ஷேர் மார்க்கெட்டை நாடுறாரு. ஒரு ஷேர் 25 ரூபான்னு பிரிச்சு 40,000 ஷேர்ஸ் உருவாக்கி 10 லட்சம் ரூபா பணம் ரெடி பண்றாரு. யார் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா, திருவிக்கா வாங்கியிருக்கிறாரு, பெரியார் வாங்கியிருக்கிறாரு, வள்ளல் பாண்டித்துரை வாங்கியிருக்கிறாரு, சி விஜயராகவாச்சாரி வாங்கியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ். இதுல இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல் கம்பெனிக்கு ஒரு டைரக்டர் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அதுல செக்ரட்டரியா வஉசி இருக்காரு, தலைவரா வள்ளல் பாண்டித்துரை தேவரும் இருக்கிறாங்க, அட்வொகேட்டா சி விஜயராகவாச்சாரி இருக்காரு, கம்பெனி அட்வொகேட்டா சி விஜயராகவாச்சாரி இருக்காரு. அதிகமான ஷேர்ஸ் யார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா பாண்டித்துரை தேவரும் பசீர் அகமதும் வாங்கியிருந்தாங்க. ஸோ டைரக்டர் கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு கப்பலை வாங்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க கப்பல் வாங்குறதுக்காக போறாரு. ஃபர்ஸ்ட் இவரால் கப்பல் வாங்க முடியல. சரி, வாடகை கப்பலாவது வாங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்குசீட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாடகை கப்பலை வாங்கி தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு கூறாரு. இதுக்கப்புறம் 1907 எஸ்எஸ் காலியோ, எஸ்எஸ் லாவோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பல், 2 முக்கியமான கப்பல் ரஷ்யாட்ட இருந்து வாங்குறாரு. இந்த கப்பல்ல இருந்த ஃபீச்சர்ஸ் 42 ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட், 24 செகண்ட் கிளாஸ் சீட் இருந்திருக்கு. அதோடு சேர்த்து 4000 மூட்டை உள்ள அடைய முடியும், அந்த அளவுக்கு இடம் இருந்திருக்கு. இந்த கப்பலை தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு கூட்டிருக்காங்க. அன்னை காலகட்டத்திலேயே இந்த கப்பல் கம்பெனி உருவானதுனால பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல் கம்பெனிக்காரனுக்கு ஒரு மாசத்துக்கு 30,000 40,000 ரூபா வரைக்கும் பணம் லாஸ் ஆயிருக்கு கைஸ். எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு பாருங்க. இன்னைக்கு அது பெரிய அமௌண்ட் கிடையாது. 30,000 40,000ங்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது. அன்னை காலகட்டத்தில் 30,000 40,000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். இந்த பெரிய அமௌண்ட் ஒரு மாசத்துக்கு பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல் கம்பெனிக்காரனுக்கு லாஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் சூரத் ஸ்பிளிட் வருது. சூரத் ஸ்பிளிட் அப்படின்னா தமிழ்ல சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரத் அப்படிங்கிற ஏரியா எங்க இருக்குன்னா குஜராத்ல இருந்துட்டு இருக்கு. இந்த குஜராத்ல சூரத்ல 1907 ஐஎன்சி ஒரு மாநாடு போடுவாங்க. இந்த மாநாட்டில் 2 பிரிவாக பிரிஞ்சிருவாங்க. ஒன்று மிதவாதிகள் மாடரேட், 2வது தீவிர தேசியவாதிகள் எக்ஸ்ட்ரமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரிஞ்சிருவாங்க. இதில்
லால், பால், பால், வஉசி, பாரதியார் இவங்க எல்லாத்தையும் இருந்தது தீவிர தேசியவாதிகள் பிரிவில். இந்த மிதவாதிகள் எப்படி ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவாங்க அப்படின்னா, ஒன்று மனு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா விவாதம் பண்ணுவாங்க. இந்த 2 அடிப்படையில் தான் மிதவாதிகள் ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரமிஸ்ட் தீவிர தேசியவாதிகள் சம்திங் டிஃப்ரெண்ட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கடுமையாக ரொம்ப தீவிரமாக ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்ப்பாங்க. அவங்களுடைய பொருட்களை வாங்க மாட்டாங்க, அவங்களுடைய பொருட்களை போட்டு எரிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பிரிட்டிஷ்காரங்க உற்பத்தி செஞ்ச பொருளை நடு ரோட்ல போட்டு எரிப்பாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா குரல் கொடுப்பாங்க. சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆங்கிலேயர்களுடைய பொருட்களை வாங்காதீங்க, நம்மளுடைய பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களை மிகப்பெரிய அளவுல பொருளாதாரத்தை நலிவடைய செய்வாங்க. இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அவங்க பாதிக்கப்படுற மாதிரி, பிரிட்டிஷ்காரங்க பாதிக்கப்படுற மாதிரி எதுக்குற இயக்கம் தான், எதுக்குற பிரிவு தான் இந்த எக்ஸ்ட்ரமிஸ்ட். இந்த எக்ஸ்ட்ரமிஸ்ட் பிரிவில், இந்த தீவிர தேசியவாதிகள் பிரிவில் லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் இவங்களுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய பாரதியார், வஉசி போன்றவர்கள் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் திலகர் அப்படின்னு சொல்லிட்டு வஉசி அழைச்சாங்க. இதுக்கப்புறம் 1908 வருஷம் ஜனவரி 11 சென்னை ஜனசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை சென்னையில் பாரதியும் வஉசியும் சேர்ந்து உருவாக்குறாங்க. இந்த சங்கத்துக்கு வஉசி தலைவராக இருக்கிறாரு. இந்த சென்னை ஜனசங்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சுதேசி பொருட்களை ஊக்குவிக்கணும், ஆங்கிலேயருடைய வியாபாரத்தை நலிவடைய செய்யணும். இதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணி சுதேசி பொருட்களை அதிகமாக விற்கணும், சுதேசி பொருட்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தணும், ஆங்கிலேயருடைய வியாபாரத்தை நலிவடைய செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கம். ஸோ இந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் சென்னை ஜனசங்கம். ஜனவரி 11, 1908 உருவாக்குறாங்க. வஉசியும் பாரதியாரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. வஉசி இதுக்கு தலைவராக இருக்கிறாரு. இது ஜனவரி மாதம் நடக்குது. இதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் தூத்துக்குடி கோரல் மில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. கோரல் மில்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம், அதிக நேர வேலை, அதுதான் கோரல் மில்ல பிரச்சனை. இந்த காலகட்டத்தில், அதாவது தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கஞ்சி தொட்டி ஓப்பன் பண்ணுறாரு. எதுக்காக கஞ்சி தொட்டி திறக்கிறாரு அப்படின்னா, தொழிலாளர்கள் கோரல் மில்லுக்கு அகெயின்ஸ்டாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது, இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்கக்கூடாது, இந்த தொழிலாளர்களுடைய மனைவிகள், தாய்மார்கள், இவங்களுடைய அப்பா அம்மாக்கள் யாருமே சாப்பாட்டு கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவங்க எல்லாருக்கும் சாப்பாட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் கஞ்சி தொட்டி. இந்த கஞ்சி தொட்டி மூலமா தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய குடும்பத்தினருடைய பசியை வஉசி ஆத்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் கம்பெனியினுடைய அட்மினே இறங்கி வந்து வஉசி வச்ச கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கோரல் மில் ஸ்ட்ரைக்ல வஉசி வெற்றிகரமாக ஜெயிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் 1908 வருஷம் மார்ச் 9 பிபின் சந்திரபால் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகுறாரு. பிபின் சந்திரபால் யாரு அப்படின்னா, பெங்காலை சேர்ந்த ஒரு புரட்சியாளர். இவரு ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகுறாரு மார்ச் 9 1908. இதை திருநெல்வேலியில நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க, கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி திருநெல்வேலியில நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. கவர்மெண்டோடைய ரூல்ஸை மீறினதுனால 1908 வருஷம் மார்ச் 12 வஉசி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வஉசியை மார்ச் 12 அரெஸ்ட் பண்ணதுனால மார்ச் 13 மிகப்பெரிய கலவரம் வெடிக்குதுங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது. இந்த கலவரம் பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கலவரம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இதுதான் திருநெல்வேலி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ச் 13, 1908 திருநெல்வேலி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட கலவரம் நடந்தது அப்படின்னா, திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நகரத்துக்கு வெளியில் வந்துட்டாங்க. பஸ் அடித்து உடைக்கிறது, பொது சொத்துக்களை அடித்து உடைக்கிறது, காலேஜில் அடிதடி நடத்துறது, ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள அடிதடியில் ஈடுபடுத்துறது, பந்து பண்ணுறது, கடைகளை அடித்து உடைக்கிறது, நகராட்சி அலுவலகத்தை அடித்து உடைக்கிறது, குப்பை தொட்டி அடித்து உடைக்கிறது, இந்த மாதிரி பொது சொத்துக்கள் சேதம் நிறைய அன்னைக்கு நடந்திருக்குது கைஸ். மக்கள் எல்லாருமே வெளியே வந்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்தின் விளைவா அரசு சொத்து அதிகமாக சேதடைஞ்சிருக்கு. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மோசமான ஒரு கலவரமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த திருநெல்வேலி கழகத்தை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கப்புறம் போலீஸ் வஉசியை கோர்ட்டு கூட்டு போறாங்க. ஜூலை 7 தீர்ப்பு வருது. ஜட்ஜ் பின்ஹே அப்படிங்கிற ஒரு வஉசிக்கு தீர்ப்பு வழங்குறாரு. என்ன தீர்ப்பு வழங்குறாரு அப்படின்னா, 2 ஆயுள் தண்டனை மற்றும் அதோடு சேர்த்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆயுள் தண்டனை அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆயுள் தண்டனை 20 ஆண்டு காலம் கைஸ். ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா 20 ஆண்டு காலம் நாம சிறைச்சாலையில் இருக்கணும். 2 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காரு, 40 வருஷம் சிறைச்சாலை, அதோடு சேர்த்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பின்ஹே அப்படிங்கிறவர் ஜூலை 7 1908 வருஷம் தீர்ப்பு கொடுத்துறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் நாடு கடத்தணும் அப்படின்னா அந்தமானுக்கு தான் அமைச்சு வைப்பாங்க. அந்தமான் சிறையில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறை நிர்வாகம் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வஉசியை கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகிறாங்க.
கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிறைச்சாலையில கொண்டு போய் அடைக்கிறாங்க. இந்த சிறைச்சாலையில இருக்கும்போது ஜேம்ஸ் ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட்டர் எழுதின ஆஸ் அ மேன் திங்கெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் புக்கை படிச்சு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. மனம்போல் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதே காலகட்டத்தில் திருக்குறள்ல இருக்கக்கூடிய அறத்துப்பாலை படிச்சு அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. இந்த காலகட்டத்தில் மேல்முறையீடு போடுறாங்க. ஏன்னா வஉசிக்கு ரொம்ப அதிகமான ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. 40 வருஷம் சிறைச்சாலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான காலகட்டம் இல்லைங்களா. அதனால இதை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில மேல்முறையீடு போடுறாங்க. அர்னால்டு ஒயிட் மற்றும் மில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஜஸ்டிஸ் தலைமை இருக்கிறாங்க. ஃபைனலா இவருக்கு தண்டனை குறைக்கப்படுது. 6 வருஷம் மட்டும் இவர் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூர் சிறையில கல் உடைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் 1908 1910 வரைக்கும் கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் இருக்காரு. 1910 1912 வரைக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணனூர் ஜெயிலில் போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் ஜெயிலில் கல் உடைக்கிறாரு, அதோடு சேர்த்து செக்கு இழுக்கிறாரு கைஸ். அதனால தான் இவர் நம்ம செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். இவர் இழுத்த செக்கு கூட இன்னைக்கு சென்னையில் காந்தி மண்டபத்தில் இருந்துட்டு இருக்கு. சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல காந்தி மண்டபம் இருக்கு. இந்த காந்தி மண்டபத்தில் தான் இவர் இழுத்த செக்கை நினைவாக வச்சிருக்காங்க. செக்கு அப்படிங்கிறது ஒரு மாடு இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் கைஸ். மனுஷன் இழுத்துருக்காரு. இவர் இழுத்த அந்த செக்கை தான் காந்தி மண்டபத்தில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1908 எட்வர்ட் 7 அப்படிங்கிறவர் இங்கிலாந்துக்கு கிங் ஆகுறாரு. இதுக்கப்புறம் 1910 ஜார்ஜ் 5 அப்படிங்கிறவர் இங்கிலாந்துக்கு கிங் ஆகுறாரு. அந்த காலகட்டத்தில் அரசர்கள் மாறினாங்க அப்படின்னா சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு தண்டனை குறையும். அந்த அடிப்படையில் இங்கிலாந்துல அரசர்கள் மாறும்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு தண்டனை குறையும். அந்த அடிப்படையில் வஉசிக்கு தண்டனை குறைச்சிருக்கு. வஉசிக்கு 6 வருஷ சிறை தண்டனை குறைக்கப்பட்டு 4.5 வருஷமாகி 1912 டிசம்பர் 24 ரிலீஸ் ஆயிடுறாரு. இந்த டைம்ல ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னன்னா இவரோட அட்வொகேட் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க கைஸ். இதுதான் ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் அங்க திருப்பேரூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பேங்க்ல வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 1913 சென்னை வந்து எண்ணெய் விற்கிறாரு. நம்ம நிறைய பேட்டிகளில் கூட கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சென்னையில வந்து எண்ணெய் வித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. 1913 காலகட்டத்தில் தான் சென்னைக்கு வந்து எண்ணெய் வித்திருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தன்னுடைய நண்பர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலகங்காதர திலகர் யோசிச்சு மாசம் 50 ரூபாய் சுயராஜ்ய நிதியிலிருந்து வஉசிக்கு அமைச்சிருக்கிறாரு. இதே காலகட்டத்தில் சென்னையில திருவி கல்யாண சுந்தரமும் வஉசியும் சேர்ந்து சென்னையில நிறைய தொழிற்சங்கங்கள் தொடங்கியிருக்காங்க கைஸ். ஸோ இதுக்கப்புறம் 1921 நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு கோர்ட்ல போயிட்டு அப்பீல் போடுறாரு, மேல்முறையீடு போடுறாரு. எனக்கு அட்வொகேட் லைசன்ஸை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த கேஸ்ல ஜட்ஜு அட்வொகேட் லைசன்ஸை திரும்ப கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துட்றாரு. அந்த ஜட்ஜு பேரு வாலிஸ். ஸோ வஉசிக்கு அட்வொகேட் லைசன்ஸை ஜஸ்டிஸ் வாலிஸ் அப்படிங்கிறவர் கொடுத்ததால தன்னுடைய பையனுக்கு வாலீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு வஉசி பேர் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் 1924 காலகட்டத்தில் கோயில்பட்டியில லா பிராக்டிஸ் பண்றாரு. 1920 காலகட்டத்திலேயே ஐஎன்சில இருந்து விளையிறாரு. இதுக்கப்புறம் 1932 காலகட்டத்தில் இவருடைய இறுதி காலகட்டத்தில் தமிழ் பணி செய்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் 1936 நவம்பர் 18 தன்னுடைய 64 வயசுல இறந்துடுறாரு. இவர் என்னெல்லாம் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா மெய்யறிவு மெய்யறம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இது சுயசரிதை. இதுக்கப்புறம் வஉசி கண்ட பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை பெருமைப்படுத்துற விதமா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் எனது பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இவர் நடத்தின இதழ் அப்படின்னா விவேகபானு, அதோட சேர்த்து இந்து நேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் நடத்திருக்கிறாரு. விவேகபானு எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா திலகருடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்து நேசன் எதுக்காக உருவாக்குனாரு அப்படின்னா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்து நேசன் உருவாக்குனாரு. இந்நிலை, திருக்குறள், சிவஞான போதம் இது 3க்கும் உரை எழுதியிருக்காரு கைஸ். சிறையில் இருக்கும்போது தொல்காப்பியத்தை படித்து படித்து என்னுடைய தொல்லைகளை எல்லாம் மறந்து போனேன், இந்நிலையை படித்து படித்து என்னுடைய இன்னல்களை எல்லாம் மறந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வஉசியை சொல்லியிருக்காரு. எந்தெந்த புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா திருக்குறள்ல அறத்துப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதோடு சேர்த்து ஜேம்ஸ் ஆலன் எழுதின புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. மனம்போல் வாழ்வு, அகமே புறம், வலிமைக்கு மார்க்கம், சாந்திக்கு மார்க்கம் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. 1992 இந்திய நடுவண் அரசு செப்டம்பர் 5 இவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு அரசு 2011 பிப்ரவரி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு வஉசியினுடைய பெயரை வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். டிஎன்பிசி ஆஸ்பெக்ட்ல டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு, ஐஎன்எம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.